இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அழகரை வந்து வில்லன் மாதிரி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது உங்கள் மாமனார் இருக்கார்ல தர்மலிங்கம், அவரை வந்து எலெக்ஷனில் தோக்குறதுக்காக வில்லன் கூடலாம் சேர்ந்து சதியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அழகருக்கு வந்து அவங்க அத்தை இருக்காங்கல்ல, அவங்க வந்து நகையெல்லாம் கொடுக்காங்க. இந்தாப்பா, எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் மகளையும் என் ஹஸ்பண்டையும் விட்டுரு. இது வந்து எங்கள் வீட்டில் இருந்து எனக்காக கொடுத்த நகை, அதாவது நான் போட்டு வந்த நகை, அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து உன்கிட்ட கொடுத்துருக்கேன். ஏதாவது நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணி உன் மாமனாருக்கு முன்னாடியும் என் மகளுக்கு முன்னாடியும் நல்லா வாழ்ந்து காட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்கலங்கி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்ப்பா அழுகிற, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், இல்லை அத்தை, என்னை யாருமே மதித்தது கிடையாது. என்னை வீட்டுக்காரங்க, ஏன் எங்கள் அப்பா கூட வந்து என்னை வந்து எவ்வளோ காசு கொடுத்தாலும் கடையில் சாமான் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு திருப்பி கால் பண்ணி கடையிலே கேட்பாரு, இவன் வந்தானா இந்த சாமான்லாம் வாங்கினானான்னு கேட்பாரு. அந்தளவுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தார். ஆனால் நீங்கள் வந்து எனக்காக நகை கொடுத்து இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிறீங்க. எனக்கு வந்து உங்களை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பினதே நீங்களும் பாட்டியும் மட்டும்தான். நீங்கள் இருக்கும்போது எனக்கு இந்த நகையெல்லாம் வேண்டாம், இந்த நகையை வச்சுக்கோங்க. இந்த நகையை வச்சு நான் ஏதாவது பண்ணி முன்னுக்கு வந்தாலும் அது வந்து தப்பாக தான் இருக்கும். நான் என்னோடய சொந்த காலில் தான் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் எனக்கு இந்த நகை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. பாட்டி வந்து கண்ணை தொடச்சி விட்றாங்க. பேராண்டி, அதை வாங்கிக்கோ பேராண்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீ வாங்கி எல்லாத்தையும் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து திருப்பி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, அதெல்லாம் சரியாக வராது. நான் என்னோடய சொந்த காலில் நின்று கண்டிப்பாக முன்னுக்கு வந்து காட்டுறேன். உங்களுக்கு வேணால் ஒரு சவால் விடுறேன். கண்டிப்பாக வந்து இப்போ என்னை வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாருல எங்கள் மாமனார், அவரே ஒரு நாள் வந்து இவன் தான் என் மருமகன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஊர் ஃபுல்லாக சொல்லுவார். அந்தளவுக்கு நான் இருந்து காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் என் பொண்டாட்டி என்னை விட்டால் வாழ முடியாதுங்கிற அளவுக்கு என்கிட்ட சொல்கிற மாதிரி நான் வைக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அழகர் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம தமிழ், பாரதி, அங்கிட்டு ஆண்டாலாம் உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு தான் அழகர் வந்து வராங்க. வந்தவொடனே, தமிழ் பாப்பா என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, நான் படிக்கிறேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா படிங்க, கடைசி வரைக்கும் படிப்பு மட்டும்தான் கூட வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை அட்வைஸ் பண்ணுறதுக்கு நம்மளும் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆண்டாவை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. இங்கே பாரு, அட்வைஸ் பண்ணுறதுக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது, அனுபவம் இருந்தாலே போதும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பாரதி கிட்ட வந்து கேட்குறாங்க. நம்ம அழகர் வந்து, பாரதி மேடம், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. நம்ம ஊர்லேயே 30,000 40,000 சம்பளம் வர்ற மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன வேலை, நீங்கள் என்ன படிச்சிருக்கீன்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி வேலை ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கேட்காங்க. ஆமாம், நானும் கேட்க நினச்சேன், உன்னோட குவாலிஃபிகேஷன் என்னடா, நீ என்னடா முடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனையும், நான் வந்து தமிழ் பாப்பாவை விட அதிகமாக படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய், தமிழ் இப்போ தாண்டா 3 படிச்சுக்கிட்டு இருக்கா, அதை விட அதிகம்னா என்ன, காலேஜ் முடிச்சிருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. காலேஜ் அளவுக்கெல்லாம் படிக்கலை, அதை விட கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, அப்போனா 12th அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. 12th கிடையாது, அதை விட கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, அப்போனா எஸ்எஸ்எல்சியாவது முடிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் கேட்காங்க. அதெல்லாம் கிடையாது, அதை விட கொஞ்சம் கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தமிழை விட கூட எஸ்எஸ்எல்சி விட கம்மினா ஒரு 8 அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். கரெக்டு, 8 முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 8 தான் நாக்கும், ஐயையோ நான் வேறு ஏமாந்துட்டேனே, 8 படித்த மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் அழுகிற மாதிரி காட்டுறாங்க. ஆமாம், இல்லைனாலும் உனக்கு கலெக்டர் வந்து வரிசையில் நின்னாங்க பாரு, பேசாமல் ஒரு பிடி வாத்தியார் தானே வந்தான், கம்முன்னு அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணி விட்டுறாங்க. அடுத்த சீனில் வந்து நம்ம தர்மலிங்கம், அவங்க ஒய்ஃப் எல்லாமே வீட்டில் உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ரவுடிங்க என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. என்ன தர்மலிங்கம், எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரவுடிங்க வந்து என்ட்ரி கொடுக்காங்க. அந்த ரவுடி யாருங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து தர்மலிங்கத்தை வந்து நீங்கள் எலெக்ஷனில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்கல்ல, அந்த ரவுடியோட ஹெட்டு, அதாவது அவர் தான் முதன்மை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் பேர் வந்து சங்கர், அவர் தான் என்ட்ரி கொடுக்காரு. என்ன தர்மலிங்கம் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, நல்லா தான் இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்கேன், நம்ம பசங்க வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாங்களாம், வந்தப்போ நீ பயங்கரமான சீர்வரிசையெல்லாம் செஞ்சு அனுப்பி வச்சுருக்க, அதான் அது சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் நானே நேரில் வந்து பேசலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லுங்கள், பேசிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தர்மலிங்கம் சொல்கிறாங்க. அதான்ப்பா, நீ தான் 4-5 டைம் வந்து எலெக்ஷனில் நின்று பிரசிடெண்ட் ஆகிட்டேல, இந்த வட்டம் வந்து நீ எலெக்ஷனில் நிற்காதன்னு சொல்கிறதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் சங்கர், இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காத, நானும் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீ எலெக்ஷனில் நின்று உன்னால் வின் பண்ண முடிஞ்சால் செவிச்சு காட்டு, நான் வேணால் தோற்றுக்கிறேன், ஆனால் அதை விட்டுட்டு என்னை நிற்காதான்னு சொல்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உரிமை எது கொடுத்தாங்களா, 2 பொம்பளை பிள்ளையை வளர்த்து வச்சுருக்க, பார்த்துரு, ஸ்கூலுக்கு போகிற பொண்ணு வேறு இருக்குது, ஸ்கூலுக்கு போயிட்டு வீடு வருமா அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆண்டாளுக்கு வந்து கோவம் வந்துடுது. ஏய், என்னடா
எங்கள் அப்பாவே கை நீட்டி பேசிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியே போங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பரவாயில்லையே தர்மலிங்கம், பொம்பளை பிள்ளையை பெற்று வளர்த்தாலும் நல்ல ஆம்பளை பையன் மாதிரி தைரியமாக தான் வளர்த்து வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா பக்கத்தில் இவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, அழகர் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க, என்னங்க சிரிக்கிங்க, உங்கள் மாமனாரையும் உங்கள் பொண்டாட்டியும் திட்டிக்கிட்டு இருக்கான், சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அட போங்க, போன வட்டம் இப்படி தான் இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நான் வந்து அந்த ரவுடிகளை அடித்தேன், கடைசியில் பார்த்தீங்களா 2 பேர் சேர்ந்து என்னை வைறாங்க, இவங்க இப்படி அவங்ககிட்ட திட்டு வாங்கினா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஏங்க போங்க போய் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் காப்பாற்ற முடியாது. அப்போ அவருக்கு வந்து எனக்கு டிரைவர் வேலை கொடுத்துருந்தாரு, என் டிரைவரை நான் காப்பாற்றினேன், இப்போ யாரை போய் காப்பாற்ற, அவர் யாரோ நான் யாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்லிடுறாங்க. அடுத்து வந்து அந்த ரவுடி சங்கர் இருக்கார்ல, அவர் வந்து சொல்லிட்டு போகிறாரு, உன்னை எந்த விதத்தில் டீல் பண்ணணும் எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும், நான் கவனிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் போகிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்தா டக்குன்னு ஒரு இடத்துல வந்து சங்கர் அவங்க காரு பிரேக் டவுன் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கு. என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் டக்குன்னு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்காரு, டக்குன்னு என்ட்ரி கொடுக்காரு நம்ம இவர் அழகர் வந்து என்ட்ரி கொடுக்காரு. டேய் நீ வந்து தர்மலிங்கத்தோட மருமகன் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் நீங்கள் தான் அவனை தோக்கடிக்கணும்னு சொன்னீங்களே, அவனை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஆள் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, யாரா அவன், அவனை கூட்டு வாடா, அவனுக்கு பண்ண வேண்டியதை பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு யார், அவன் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் ஷாக் ஆகி பார்க்காரு, எனக்கு நீயா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, ஏன் நான் தோக்கடிக்க மாட்டேனா, என்னை நம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 1 வந்து முடிச்சிடுறாங்க.